நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் ட்ரம்ப்பை ஷூட் பண்ண விஷயத்தை பற்றி போட்டிருந்தோம்ல, அது யார் ஷூட் பண்ணா, அதை பற்றி ஏதாவது நியூஸ் வந்துச்சா? ஆமாம், அதை பற்றியான முழுமையான நியூஸ் வந்துச்சு. யார் வந்து ஷூட் பண்ணா, அவரோட பின்புலம் என்ன, எதற்காக அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கே ஷாக் ஆகிருக்கு. ஒரு 20 வயது பையனால் இதை பண்ண முடியுமா? அப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து அமெரிக்காவில் செக்யூரிட்டி வந்து பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்டது தான், நம்ம யூடியூப் சேனல் நிறைய பேர் மெசேஜ் பண்ணாது தான், ஒரு ஃபார்மர் பிரசிடென்ட்டுக்கே இந்த நிலைமைனா சாமானிய மக்கள் என்ன காஷியஸாக இருக்கணும், என்னென்ன செக்யூரிட்டி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு கேள்வியும் இருந்தது. அதை தொட்டு வந்து பல விடயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, நீங்க சொன்னீங்கல்ல அவங்க வந்து 400 ஃபீட்ல இருந்து தான் ஷூட் பண்ணாங்கன்னு. அவங்க ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லிடுங்க. அந்த பையன் யாருன்னா வந்து இது நடந்த வந்து பட்லர், பென்சில்வேனியாவில் நடக்குது. பட்லருங்கிறது பிட்ஸ்பர்கோட புறநகர் பகுதி. அந்த பட்லருங்கிற டவுன்ஷிப்லேருந்து ஒரு 53 மைல்ஸில் வந்து அந்த பையனோட வந்து வீடு இருக்குது. ஒரு 20 வயசு தான் அந்த பையனுக்கு. அந்த பையனோட பேர் வந்து தாமஸ் மேத்யூ க்ரூ. அந்த பையன் வந்து ஹைஸ்கூல் முடிச்சிருக்கான். ஹைஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகலை, அதுக்கு பதிலாக வந்து கம்யூனிட்டி காலேஜில் அவன் என்ரோல் பண்ணி வச்சிருக்கான். அந்த பையனை பற்றி கேட்கும்போது, அதாவது ஹைஸ்கூல் எப்படி இருப்பான்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது, அந்த பையன் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பான், ஒரு சாஃப்ட் நேச்சர். அந்த பையன் வந்து ரொம்ப நாலேஜபிள். எந்த கேள்வி கேட்டாலும் யாருக்கும் விடை தெரியலன்னா கண்டிப்பாக அந்த விடை வந்து அவன்கிட்ட இருக்கும். அவ்வளோ நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிற மாதிரியான அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து வந்து விஷயங்கள் வந்து வருது. மிக முக்கியமான அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன ஒரு விஷயம், அந்த ஹைஸ்கூலில் உள்ள அந்த ரைஃபிள் கிளப்பில் வந்து அவன் வந்து என்ரோல் பண்ணதாகவும், அங்கே வந்து அவன் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவன் குறி வைக்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தது. ஸோ சரியான டார்கெட் அவன் வந்து அச்சீவ் பண்ணலங்கிறதுனால அதுலேருந்து அவனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, என்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இது ஹைஸ்கூல்லேருந்து வருது. நல்ல வேளை அவனுக்கு வந்து சரியாக சுட தெரியலங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கு. இல்லைன்னா வந்து ட்ரம்ப் காதுக்கு போனது தலைக்கு போயிருக்கும் இல்லையா? ஏன்னா அது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அது வந்து பல ஆங்கிள் அந்த வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உரசிட்டு போகுது, கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தாலுமே வந்து தலை போயிருக்கும். கண்டிப்பா வந்து இது ஸ்டேஜ்டா இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்க ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் வந்து இருக்கு. ஸோ அதனால ஸ்டேஜா இருக்க வாய்ப்பு கிடையாது. இது நடந்தது வந்து ட்ரம்ப் நின்ன ஸ்டேஜ் ஒரு 400 ஃபீட்டுக்குள்ளாக வந்து நடக்குது. இதுதான் வந்து கேள்வியா இருக்கு. செக்யூரிட்டி பிரச்சனை இல்ல, கரெக்ட். ஏன்னா 400 ஃபீட்டுங்கும் போது நீங்க ஏன் அவ்வளோ வந்து செக்யூரிட்டி பிரீச் பண்ணீங்க, ஏன் வந்து இன்னும் டைட் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இன்னொரு விஷயம், அந்த பையன் வந்து 400 ஃபீட்டுக்கு மேல, அதாவது ரூஃப்ல ஏறி அவன் சுட போறான் இல்லையா, அப்போ வந்து நிறைய பேர் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பையனோட ஆக்டிவிட்டி ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்கு அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அங்கே லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் போகும்போது அவன் ரூஃபில் கன்ல இருந்திருக்கான். அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் பார்த்து அவங்க வந்து கன்னை வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கான். அவரை வந்து தற்காத்துக்கிட்டு அவனை சுடுறதுக்காக அவர் வந்து கிரவுண்டில் கீழே விழுந்து அவனை சுட வந்து எய்ம் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளே அவன் வந்து ஷூட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் வந்து ஸ்னைப்பர்ஸ் வந்து மேலே வந்துட்டு அவனை வந்து சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் வந்து கொண்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்தது. நீ கேட்டது கரெக்டான கேள்வி. எல்லாருமே அதே தான் கேட்குறாங்க, சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் எப்படி வந்து இதை வந்து விட்டாங்க, இவ்வளோ பெரிய ரேலி நடக்குது, அடுத்த பிரசிடென்ட் அவர் தான் வரப்போறாருங்கும் போது இப்படி ஒரு செக்யூரிட்டி மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ பொதுவாக பார்க்கும்போது அந்த பையனோட ஒரு எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இவரை கொல்றதுக்கான மோட்டிவா இருந்தா தெரியல. அப்போ அந்த 20 year oldன்னு சொல்றீங்களா, அவங்க எப்படி இந்த கன் பர்ச்சேஸ் பண்ணாங்க? அந்த பையன் வந்து கன்னை பர்ச்சேஸ் பண்ணல. அந்த கன்னை பர்ச்சேஸ் பண்ணது 2013 அவங்க அப்பா லீகலா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன், இந்த வீடியோல சொல்றேன். இது USA மக்களுக்கு அவங்க கவர்மெண்ட் கொடுக்குற ரைட்ஸ், செகண்ட் அமெண்ட்மெண்ட் ரைட்ஸ். அது என்ன சொல்லுதுன்னா வந்து அந்த மக்கள், அந்த சிட்டிசன் வந்து தங்கள் உயிரை பாதுகாக்க கொள்ள ஆயுதம் ஏந்தி போராடலாம். அதான் நீங்க வெப்பன்ஸ் வச்சுக்கலாம் வீட்டில். உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து நேரிடும் போது நீங்க அதை வந்து உபயோகப்படுத்தலாம். அது வந்து லாவாவே சொல்லு. ஸோ அதனால வந்து இங்க நான் பல வீடியோலையும் சொல்லியிருக்கேன், அமெரிக்கர்கள் எண்ணிக்கையை விட அவங்களோட கையில் இருக்க கன்ஸ் வந்து நம்பர்ஸ் அதிகம். அவங்க தற்காப்புக்காக தான் வச்சிருக்குது. ஆனால் பல நேரங்களில் என்ன ஆயிடுதுன்னு பாரு, இது வந்து அவங்க அப்பா வந்து தற்காப்புக்காக வச்சது. அவர் மேலே இப்போ வந்து நிறையா விவாதம் நடக்கும் இல்லையா, நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஏன் வந்து அவ்வளோ செக்யூராக நீங்கள் வைக்கல அப்படின்னு ஒரு விவாதம் வரும். ஆனால் இந்த பையன் 18+, ஸோ எவ்வளோ செக்யூரிட்டியாக வச்சுருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை அந்த பையனுக்கு இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க அப்பாவோட கன்னை எடுத்துகிட்டு போயிருக்கான். இந்த கன்று வந்து AR-15 ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் 15. இதை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த ஒரு டைப் ஆஃப் கன் வந்து நிறைய மாஸ் ஷூட்டிங்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து டெக்சாஸில் ஒரு ஸ்கூலில் நடந்த மாஸ் ஷூட்டிங்ஸாக இருக்கலாம், இல்லை நியூயார்க்கில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நடந்த ஒரு மாஸ்
ஷூட்டிங்காக இருக்கலாம் பஃபலோ நகரத்தில். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த வகை கன்று தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவன் கன்னை பர்ச்சேஸ் பண்ணல, அவங்க அப்பாவோட கன்னை திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போய் சுட்டிருக்கான். ஆனால் இன்னொரு விஷயம், அவன் கார்லேயும் அவன் வீட்டில் அவன் ரூம்லேயும் வந்து பாம் தயாரிக்கிறதுக்கான அந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருந்ததா சொல்றாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான், அது எதற்காகன்னு தெரியல. நான் இன்னொரு விஷயமும், அவன் போட்டிருந்த டிஷர்ட் வந்து டெமாலிஷன் ரேஞ்சுங்கிற யூடியூப் சேனலோட அந்த டிஷர்ட், அதாவது அந்த யூடியூப் சேனல் போனால் அவங்க வந்து மர்ச்சன்டைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க டிஷர்ட்டை விற்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். அது என்ன யூடியூப் சேனல் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன டைப்ஸ் ஆஃப் கன்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான கன் சம்பந்தமாக போடுற ஒரு USA பேஸ்டு யூடியூப் சேனல் தான் அந்த டெமாலிஷன் ரேஞ்ச். அந்த யூடியூப் சேனலுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் எப்படி இதெல்லாம் அதை கன் மேலே ஈர்ப்பு வந்ததா இருக்கட்டும், இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வழிமுறைகள் தான் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், அவன் சின்ன வயசுலேருந்தே வந்து அவன் கன் சார்ந்த நிறைய விஷயங்கள், வீடியோஸ், ஃபோட்டோஸ் அதில் ரொம்ப ஈர்ப்பாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் நீ கேட்ட இல்லையா, என்ன ஒரு ஐடியாலஜி இருந்திருக்கணும், இன்னும் தெரியாமல் தான் இருக்கு. பிரேமா நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஏதோ டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆமாம், இது வந்து ரொம்ப 2 விதமாக இருக்குது. அதாவது 2021 வந்து பைடன் அவர்கள் வந்து பதவி ஏற்கும் போது ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்க்கு வந்து, அதாவது டெமோக்ராட்ஸ் ரன் பண்ணுற ப்ராஜெக்ட்க்கு வந்து இந்த பையன் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்கான். 15-20 அளவு ஏதோ ஃபண்ட் பண்ணியிருக்கான். அதன் பிறகு வந்து அதுலேருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணதா அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இவன் தன்னை வந்து ரிபப்ளிகன் பார்ட்டியில் இணைச்சிருக்கான். ஸோ 2 விதமாகவும் இருக்குது. ஸோ இவன் வந்து முழுமையாக அவன் டெமோக்ராட்ஸாகவும் இல்லை, ரிபப்ளிகன்ஸாகவும் இல்லை, நடுவில் ஏதோ இருந்திருக்கான். ஸோ அதனால் இது வந்து பொலிட்டிக்கல் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. போக போக தான் தெரியும். அவங்க கையில் இருந்த ஒரே துருப்பு வந்து அந்த ஃபோன் தான். அந்த ஃபோன், அவனோட ஃபோனை வந்து கைப்பற்றிருக்காங்க. அந்த ஃபோன்லேயும் வந்து அவன் ரொம்ப சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டி இல்லைங்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஃபோனை வந்து FBI ரிசர்ச் சென்டருக்கு அனுப்பியிருக்காங்க, வெர்ஜினியாவுக்கு. அங்கே வந்து அவன் டெலிட் பண்ணியிருந்தா கூட பேக்கப்பில் இருக்கும். அவனோட ஹிஸ்ட்ரி, வெப் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து நிறைய இருக்கிற டாட்லாம் சேர்த்து அவங்க வந்து இதுக்கான விடையை வந்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பிரேமா, அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இது வரைக்கும் என்ன பர்பஸ்க்காக ஷூட் பண்ணான்னு தெரியும், எதுக்கு தான்ப்பா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருக்குது. ஆனால் ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து, ட்ரம்ப் அவர்கள் காதில் ரத்தம் வந்தது தாண்டி ஒரு உயிர் போயிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த உயிர் வந்து அந்த மனுஷன் வந்து தன்னோட ஒய்ஃபையும் டாட்டர் மேலேயும் குண்டு படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க 2 பேரும் அரவணைச்சு தான் உயிரை வந்து இழந்திருக்காரு. அதுக்காக நிறைய கோஃபண்ட்மி போய் ஐ திங்க் வந்து 3 மில்லியன் கிராஸ் பண்ணிட்டாங்க நேத்தியே. விவேக் ராமசாமிலாம் வந்து மோர் தென் 30K வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சோகமும் வந்து நிகழ்ந்திருக்கு. 2 பேர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இன்ஜுரி ஆகியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், நிறைய பேர் வந்து ரொம்ப அனர்ச்சியாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க பின்னாடிலேருந்து. ட்ரம்ப் அவர்கள் வந்து எக்ஸாக்டாக பின்னாடி நிற்கிற ஒரு வயதான மூதாட்டி வந்து அப்படியே சாதாரணமாக நின்றுட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாமல் இருந்துக்கலாம் இல்லை, ஏன்னா கன் ஷூட்டிங் 8 முறை வந்து கேட்டதாக வந்து சொல்கிறாங்க. அது இருந்த எல்லாருமே, ஏன்னா நிறைய பேர் கிரவுண்டுக்கு போயிட்டாங்க. கிரவுண்டுக்கு போயும் அவங்க எல்லாருமே சுதாரிச்சு திரும்ப வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப யாருமே பதட்டமாக ஓடலை. இன்னும் ரிபப்ளிகன்ஸ் பார்ட்டி அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்து செகண்ட் அமெண்ட்மெண்ட் ரைட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. கன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரத்துக்கு எத்தனைக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரிபப்ளிகன்ஸ் மேலே வந்து குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி கன் வயலன்ஸ் அவங்களோட பிரசிடென்ட் கேண்டிடேட் மேலேயே வந்து நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து, அது என்ன கவர்மெண்ட்டாக இருக்கலாம், டெமோக்ராட்ஸாக இருக்கலாம், இல்லை ரிபப்ளிகன்ஸாக இருக்கலாம், கண்டிப்பாக அந்த கன் கண்ட்ரோலுங்கிறத கொண்டு வந்தே ஆகணும். இது அவங்களோட சிட்டிசன் மேலே அவங்க உண்மையான ஒரு அன்பு வச்சுருந்தா இது கண்டிப்பாக கொண்டு வந்து தான் ஆகணும். ஸோ நிறைய லாபி பண்ணுறாங்க இந்த கன் சேல் பண்ணுறவங்க, இது கொண்டு வர முடியாமல் அதெல்லாம் உடச்சி எறிஞ்சிட்டு கண்டிப்பாக இதுக்கான ஒரு, ஏன்னா இது ரொம்ப வருஷமாக இதை வந்து சரியாக நார்மலைஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக கண்டிப்பாக நிறைய நார்ம்ஸ் கொண்டு வந்து அதுக்காக கன் கண்ட்ரோல் கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரியான கன் வயலன்ஸை தடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அது ஒரு வழியாக இருக்கும். அது மட்டுமே வழி கிடையாது. இன்னும் நிறையா விடயங்கள் வந்து கவர்மெண்ட் பண்ணும். அது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அட்லீஸ்ட் அதற்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்கணும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.